வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சனுங்க. பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய பெரிய வெங்காயமாக அரிஞ்சிக்கிட்டோங்க. அரிஞ்சு ஒரு 100 ml ஆயில் போட்டுங்க. அதில் வெங்காயத்தை போட்டு பாதி வெந்த உடனேங்க ஒரு பெரிய பெரிய 3 தக்காளிங்க நல்லா நீட்டு அரிஞ்சுங்க இதில் போட்டுங்க. பச்சை மிளகாய் ஒரு 4-5ங்க போட்டு இதை நல்லா வதக்குவோங்க. இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா 2 வதங்கிட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குவோங்க. நல்லா வதங்க பின்னாலங்க இது எடுத்து ஆற வச்சுங்க நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு இதுங்க, இது பாருங்க, இது மாதிரி நல்லா பிரட்டி விடணுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இது சிக்கன் மும்தாஸ் செய்கிறதுக்கான ரெசிப்பிங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்க, இது நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ எடுத்து நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கணுங்க. வாங்க பேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு வரலாங்க. பாருங்கள், 1 கிலோ சிக்கனை ஒரு 30-35 கிராம் சைஸில் பீஸ் வெட்டிட்டு வந்துங்க. நல்லா கழுவிங்க. அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும் இல்லைங்களா, அதை எடுத்துட்டுங்க. அதுலேருந்து எண்ணெயில் 4-5 மிளகு, ஒரு 3-4 ஏலக்காய், அன்னாச்சி பூ 1 போட்டுங்க. அது கொஞ்சம் அப்படியே வாசனை வரும்போதுங்க கறியை போட்டு பாருங்கள் நல்லா இதை பிரட்டி விடுவோங்க. பிரட்டி விட்டு நல்லா இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுங்க, சுண்டுட்டுங்க. அப்புறம் மசாலா என்னென்ன போடுறதுன்னு போடலாங்க. பாருங்கள், இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறதுன்னு போடலாங்க. மஞ்சள் தூளுங்க 1/2 டீஸ்பூனுங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க. மல்லித்தூளுங்க 2 டீஸ்பூனுங்க. மிளகு தூளுங்க 1 டீஸ்பூனுங்க. தேவையான அளவு உப்புங்க. இது போட்டு நல்லா பிரட்டி விடுவோங்க. பாருங்கள், மசாலாலாம் அது போட்டுங்க நல்லா பிரட்டி விட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வேகுதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் நாளாக போடலைங்க வீடியோங்களை, கொஞ்சம் வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் போடல. இனிமேல் கண்டினியூவாக போடுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டினியூவாக சேனலில் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குதுங்க. எண்ணெய் தெளிஞ்சு இந்த சமயத்தில் ஒரு 150 மில்லி எண்ணெய்ங்க. 1 லிட்டர் கறியில் 1 கிலோ கறியிலங்க மும்தாஸ் செய்கிறவங்க, சிக்கன் மும்தாஸ் செய்கிறவங்க. இது வேகட்டுங்க. வெந்த உடனே அந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு கலப்போங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. 5 நிமிஷம் கொதிச்சுங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டுங்க, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுங்க, அந்த பேஸ்ட்டை போடுவோங்க. இதை கூடங்க கரம் மசாலாங்க, இப்போ நல்லா இது பிரட்டி விட்டு வேகட்டுங்க. வெந்த பின்னால் இப்போ தயிர் சேர்த்துணுங்க. அப்புறம் கஸ்தூரி மேந்தி சேர்த்துணுங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துனதுனால கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தாங்க. பாருங்கள், அருமையான இதாகுங்க. இது வேகட்டுங்க, எல்லாம் பிரட்டி விட்டு. இப்போ பாருங்க, ஒரு 150 ml தயிருங்க.
எனக்கு கிரீம் கிடைக்கலங்க, கிரீம் இருந்தால் கிரீம் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. கஸ்தூரி மேந்திங்க இப்போ போடணுங்க, கஸ்தூரி மேந்தியும் போடணுங்க. கஸ்தூரி மேந்திரி தாங்க இதனோட ஃப்ளேவரு. நல்லா வறுத்து நல்லா தூளாக நசுக்கி விட்டு நல்லா போடணுங்க. தெளிச்சு விட்டு நல்லா கொதிச்ச பின்னால் கொத்தமல்லி தலையை போட்டுங்க, அரிஞ்சு போட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. காரம் கொஞ்சம் தேவைன்னா பச்சை மிளகாயை கீரிங்க எண்ணெயில் வறுத்து அது கூட போடலாங்க. ஃப்ளேவர் ஒரு மாதிரியாக இருக்குங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு மாதிரி தாங்க. காரம் உப்பு எப்பயுமே சேர்த்துணுங்க. புளிப்பு இது மூணும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சுங்க. இறக்கும் போது கொத்தமல்லி தலையை தெளிக்கணுங்க. அவ்வளோதாங்க. அருமையான 1 கிலோ சிக்கன் மும்தாஜ் ரெடி ஆயிடுச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை கண்டினியூவாக பாருங்க. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதாங்க எங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோங்க. அம்மானுள்ளாங்க. பாருங்க அருமையான சிக்கன் மும்தாஜ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க அருமையாக பாருங்க கொதிக்கிறதுக்கு நல்லா வெந்து பாருங்க. அருமையான இதுங்க. பரோட்டா, ரோமாலி ரொட்டி, நான் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கு எல்லாமே அருமையாக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு எல்லாம் அருமையான சிக்கன் மும்தாஜ் ஆயிடுச்சுங்க. இனி பரிமாற வேண்டியது தாங்க. பாய்.